ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் மெத்தட் அண்ட் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் மெத்தடில் ப்ராப்ளம் கேட்டால் எப்படி போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் மெத்தடோடைய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு பார்த்தோம். இப்போது பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு f of x naught minus f of x naught minus hன்னு பார்த்தோம், டிவைடட் பை ஹெச்ன்னு பார்த்தோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் தான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே நடுவில் வர சைன் மைனஸ் சைன், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். f of x naught plus h minus f of x naught minus f of x naught மைனஸ் ஹெச்னு வரும். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் எக்ஸ் நாட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே எக்ஸ் நாட் தான். ஸோ அதனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிட்டர்மைன்ஸ் த பவுண்ட் ஃபார் த அப்ராக்சிமேஷன் எரர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்வர்ட் டெரிவேட்டிவும் பேக்வர்ட் டெரிவேட்டிவும் கண்டுபிடிக்கணும். ஃபார்வர்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி லாக் ஆஃப் 1 மைனஸ் ஏ 1 லாக் ஆஃப் 1.8 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோடைய வேல்யூ. எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச்சுக்கு வந்து இந்த 1.8ஐயும் ஹெச்சையும் ஆட் பண்ணுனா 1.9 கிடைக்கும். ஸோ 1.9 log of 1.9 minus log of 1.8 divided by 0.1. log of 1.9 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 1.8 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதோடைய வேல்யூ கிடச்சிரும். இப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ன்னு சொல்லும்போது log of xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by log of x minus 1 by x ஸ்கொயர். log of xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x ஸ்கொயர். ஃபஸ்ட்டு டைம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ லாக் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x ஸ்கொயராக. இப்போ இதை வச்சு எரர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். எரர் பவுண்ட் வந்து இந்த minus 1 by x ஸ்கொயருன்ற ஜீட்டா டேர்ம்குள்ளே தான் லை ஆகுது. ஸோ minus 1 by x ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக நம்ம லாக் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாக் ஆஃப் எக்ஸ் நாட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற 1.8 நம்ம ஜீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜீட்டா லைஸ் பிட்வீன் 1.8 and 1.9. ஸோ 1.8 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எரர் டேர்ம் லோக்கல் ட்ரங்கேஷன் எரர் டேர்ம் என்னன்னு பார்த்தோம். மைனஸ் h/2 எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீட்டா. இந்த மைனஸ் h/2 டபுள் டேஷ் ஆஃப் ஜீட்டாவில் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீட்டாக்கு பதிலாக minus 1 by x ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீட்டாக்கு பதிலாக minus 1 by x ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஸோ minus 1 by x ஸ்கொயர்னு போடும்போது ஆல்ரெடி அங்கே இருந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயரோடைய வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1.8 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி லோக்கல் எரர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் லோக்கல் ட்ரங்கேஷன் எரர்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாக்கு லோக்கல் ட்ரங்கேஷன் எரர் இது தான். அண்ட் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாக்கு எந்த ஒரு லோக்கல் ட்ரங்கேஷன் எரரும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவையும் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவையும் ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கீழே கொடுத்துருக்கிற டேப்லர் காலம்லேருந்து டிஃபைன் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை வந்து ஆக்சுவல் எரர் பவுண்ட் அண்ட் எரர் பவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவல் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும், எரர் பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவில் எக்ஸ் நாட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் கண்டுபிடிக்க சொல்லும்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்
ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x0 இன்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டை x0 + h இன்ட்டும் தேர்டு பாயிண்ட்டை x0 செகண்ட் பாயிண்ட்டை x0 + h இன்ட்டும் வச்சுக்கிறோம். இதில் h வந்து 0.1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸை எடுத்து அதுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸை ஹெச்ஓடி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணும்போது b - a/12ன்னு வரும். b - a/2ன்னு வரும். ஸோ அதில் செக் பண்ணி பார்க்கும்போது ஹெச்ஓடி வேல்யூ வந்து 0.1ன்னு வரும். ஸோ 5 கூட 0.1 ஆட் பண்ணால் 0.6. 0.6க்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லேருந்து 0.6 நம்ம எடுத்துக்கலாம். அண்டு x0க்கு வந்து 0.5. இதை வச்சு ஒரு டேர்ம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு f'(0.6). 0.6க்கு வந்து 0.7 and 0.6 வரும். டிவைடட் பை 0.1. இந்த டேர்முக்கும் எடுத்தாச்சு. இப்போ மூணாவது பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னா f'(0.6) is equal to f(0.6) minus f(0.5). இது எப்படி வரும்? x0 minus h. f(x0 minus x0 minus h) மைனஸ் ஹெச்ன்னு சொல்லும்போது 0.6லேருந்து 0.1 மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி 0.7க்கும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இப்போது f'(x) is equal to cos xன்னு எடுத்துக்கிறோம். f(x) வந்து sin xஆக இருந்துச்சுன்னா f'(x) cos x. இப்போ ஆக்சுவல் எரர் கண்டுபிடிக்கணும். அட் x 0.5. ஸோ ஃபார்முலா என்னது? h/2 f'(0). h/2 f'(0)வுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா f'(0)உடைய வேல்யூக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவல் எரர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா cos 0.5லேருந்து f'(0.5) மைனஸ் பண்ணால் ஆக்சுவல் எரர் கிடைக்கும். அதாவது அவங்க கொடுக்குற f(x)ன்ற ஃபங்க்ஷன்லேருந்து f'(x0) மைனஸ் பண்ணணும். f'(x) மைனஸ் f'(x0) அப்படின்னு போட்டு மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா f'(x0) minus f'(x0). ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஆன்சர்லேருந்து அவங்க கொடுத்த ஆன்சரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா ஆக்சுவல் எரர் என்னன்னு கிடச்சிரும். எரர் பவுண்டுனா -h/2 f'(0) is equal to h/2 sin zeta is equal to 0.1/2 sin zetaன்னு வரும். ஸோ ஹெச்சுக்கு பதிலாக 0.1 சப்ஸ்டியூட் பண்ணணும். f'(0)க்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸ் சைன் ஜீட்டா f(x) வந்து 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைனஸ் சைன் ஜீட்டான்னு எழுதியிருக்கோம். இப்போ ஜீட்டாக்கு பதிலாக என்னென்ன வேல்யூஸ் போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எரர் பவுண்டுக்கு ஜீட்டாக்கு பதிலாக 0.5 போடணும். செகண்ட் எரர் பவுண்டுக்கு 0.6, தேர்ட் எரர் பவுண்டுக்கு 0.7க்கு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். மூணுத்துக்குமே எரர் பவுண்ட் பார்த்தோன்னா சேமாக தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா அண்ட் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவோட ப்ராப்ளம்ஸ்.